ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் விட்டல் ஸ்கூல் சயின்ஸு சார். ஓகேவா? இன்றைக்கி நாம் சயின்ஸு பார்க்குறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு தடவை நம்ம சயின்ஸு ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துருந்தோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி அனுப்பினீங்க, நிறைய மார்க்கும் வாங்கியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் மெஷர்மெண்ட்டு கம்ப்ளீட்டட். இப்போ செகண்ட் சாப்டர் நேம் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபோர்ஸு, மோஷன் அப்படிங்கிற இயக்கம், ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த பாருங்கள், ஒரு விண்ட் மில் அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, காற்றாலை. பையன் வந்து ஸ்விங் ஆகிற, அதாவது தொட்டியில் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ட்ரீயில் உள்ள லீஃப் எல்லாம் கீழே வந்து டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் கீழே வந்து விழுகுது. அதே மாதிரி ட்ரீயில், கோகனட் ட்ரீயில் உள்ள கோகனட்டு டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் புல் கம்மிங் டு தி எர்த்து. பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது, ஆசிலேஷன். இது என்னது? ட்ரெயின் வந்து சர்க்குலர் பாத்தில் அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்த எக்ஸிபிஷன்லாம் போட்டிருப்பாங்கல்லப்பா, அங்கே சுற்றுவோமா இல்லையா, அதில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டேஷனல் மோஷன், சர்க்குலர் மோஷன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. இது எல்லாமே டியூ டு த ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த சாப்டர் நம்ம என்னவெல்லாம் படிக்க போகிறோம், இந்த சாப்டரை படித்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னவெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. பார்த்தலாமா? டு ஐடென்டிஃபை தட் புஷ் ஆர் புல் ஆர் போத், ரெண்டுமே ஆர் இன்வால்வ்டு வென் தேர் இஸ் ஏ மோஷன். ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனில் ஒன்று புல் இருக்கும், அல்லது புஷ் இருக்கும், அல்லது ரெண்டுமே இருக்கும். அப்போ தான் அந்த பாடி மோஷனில் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் ஃபோர்ஸஸ் ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் சம் ஃபோர்ஸஸ் ஆர் த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஒரு சிலது கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த இருக்குல்ல, இப்படி பிடிச்சி தூக்குறோம்னா தொட்டு தூக்குறோம், இது கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு மேக்னெட்டு. எங்கே அதை காணுமே, இது வந்து நம்ம ஒரு குண்டு ஊசி பின்னு வச்சுக்கோமா, அது ஒரு மேக்னெட், இது ஒரு பின்னு வச்சுக்கோங்களேன். மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு போகிறப்போ தொடாமலே பிடிச்சி இழுக்குது, இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, தென் டு நோ தட் வென் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு இட் கேன் மேக் திங்ஸ் மூவ், சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் அண்டு சைஸ். ஒரு டியூ டு த ஃபோர்ஸால் ஷேப் அண்ட் சைஸு சேஞ்ச் ஆகலாம், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், ஸ்பீடு சேஞ்ச் ஆகலாம். ஓகே, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் என்ன. அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் ரிலேட்டிவ். அது ரெண்டுமே எப்படி ரிலேட்டாக இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாப்டரில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டு இன்ஃபர் மோஷன் இஸ் காஸ்டு பை அ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸோடைய அப்ளிகேஷன் தான் என்னவா, மோஷன் அப்படிங்கிறத. கிளாசிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். என்னென்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்குது இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, டெடியூஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பீட். வாட் இஸ் ஸ்பீட்? இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் தி யூனிட் ஆஃப் ஸ்பீட். யூனிட் ஆஃப் ஸ்பீடை பற்றி நம்ம டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். டிஸ்டிங்கஸ் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. ஓகே, கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு. டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம், இதை பற்றி எல்லாமே இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாமே ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க, புக்கு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோவை பேரண்ட்ஸை உட்கார வச்சு அவங்க முன்னாடியே அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் தனியாக வீடியோ பார்க்கக்கூடாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நவ் இன்ட்ரோடக்ஷன். ஒவ்வொரு சாப்டர்லையும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளர போகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், வி ஹாவ் ஸ்டடீடு இன் அவர் இயர்லியர் கிளாஸஸ். இயர்லியர் கிளாஸ்னால் அதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ நீ 6th படிக்கிற, 5th தான் கொரோனாவில் வராமல் போயிட்டோமே. சரிங்களா? ஆனால் நீ 5th படிச்சிருப்பதாகவே நினச்சிக்கிட்டு எழுதி வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த ஏர்லியர் கிளாஸஸ் தட் புஷ் ஆர் புல் ரிசல்ட் இன் சம் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நீ பிடிச்சி இழுக்கிறதுனாலையும், புஷ் தள்ளுறதுனாலையும், புல் இழுக்கிறதுனாலையும் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? வென் வி ஓப்பன் த டோர் ஆர் கிக் எ பால், ஃபுட்பால், லிஃப்ட் அவர் ஸ்கூல் பேக். முதல்ல ஸ்கூல் பேக் சும்மா தாண்டா இருக்கும். ஸ்கூல் ஓப்பன் ஆகுன்னு சொன்னோடனே நம்ம என்ன செய்கிறோம், அது மேலே வந்து அந்த டேப் இருக்குல்ல, அந்த பிடி, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இப்படி மேலே தூக்குறோம். தூக்கி ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி நேராக ஸ்கூலுக்கு ஓடி வந்துடுறோமா இல்லையா? அது வரைக்கும் அந்த ஸ்கூல் பேக் சும்மா தானே இருக்குது. இப்போ போய் பாரு, ஸ்கூல் பேக் அப்படியே நிற்கும்.
அது ரெஸ்ட்டு. நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனேயுமே அது மோஷனுக்கு வருதுங்கிறாங்க. ஓகே. லிஃப்ட் அவர் ஸ்கூல் பேக். மோஷன் இஸ் இன்வால்வ்டு அண்ட் தேர் இஸ் சம் புஷ் ஆர் புல். நீ இழுக்கிறதுனாலையும் தள்ளுறதுனாலையும் தான் அது நடக்குது. திஸ் இஸ் நோன் அஸ் த ஃபோர்ஸ். நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஓப்பனிங் த டோர், லிஃப்ட் த ஸ்கூல் பேக், கிக்கிங் த ஃபுட்பால். ஓகே. மோஷன் அண்டு ரெஸ்ட். வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன், அதான் பார்க்க போகிறீங்க. ரெஸ்ட்டுனா இட் டஸ் நாட் சேஞ்ச் தியர் பொசிஷன். இதாக இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்டு டஸ் நாட் சேஞ்ச் தியர் பொசிஷன். அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டூலு, நம்ம போட்டிருக்க சேரு, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி. இல்லை சார் டிவி ஓடுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? டிவி அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஃப்ரிட்ஜு, கட்டில், இது எல்லாமே ஆல்வேஸ் அட் ரெஸ்ட், ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அன்லெஸ் யூ அப்ளைடு எ ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல் ஆன் த காட். ஓகே. சப்போஸ் இது வந்து ரெஸ்ட்டு. வாட் இஸ் மோஷன்? when the force is applied on the body the object will move. this is known as the motion. அவ்வளோதான்ப்பா. ஓகே. இப்போ வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன் இந்த சாப்டரில் இந்த லைனில் பார்க்க போகிறோம். சப்போஸ் தேர் இஸ் ஏ புக் ஆன் யுவர் டேபிள் ரைட் இன் தி மிடில். நம்ம டேபிளில் உள்ள புக்கு நல்ல மிடில் இருக்குது, நடுவில் இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம டேபிளுக்கு பதிலாக பென் வச்சுக்கோமா, ஒரு பென்னு மிடில் ஆஃப் த புக் இருக்குது. இஸ் த புக் இஸ் மூவிங், இந்த பெண்ணை மூவ் ஆகுமா? இஸ் த பென் இஸ் மூவிங், அதுவாக மூவ் ஆகாது. யூ வில் சே இட் இஸ் நாட் மூவிங், அதுவாக மூவ் ஆகாது, நமக்கு தெரியும். இட் இஸ் அட் ரெஸ்ட்டு, அது ரெஸ்ட்டில் இருக்குது. இஃப் யூ புஷ் த புக் டு ஒன் சைட் ஆஃப் த டேபிள் டு கிளியர் தி ஸ்பேஸ் ஃபார் கீப்பிங் யுவர் நோட்புக் தென் யூ வில் சே த புக் இஸ் மூவிங். இப்போ இங்கே இருக்கிற புக்கை ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நகர்ந்து அந்த எண்டுக்கு போயிடுது. இப்போ புக்கு இருந்த இடம் ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடைக்குது. எங்கடா புக்கு? அங்கே போயிடுச்சு. ஸோ த புக் இஸ் மூவிங், த பென் இஸ் மூவிங் வென் ஆஃப்டர் வி அப்ளை சம் ஃபோர்ஸ் ஆன் இட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வென் த புக் வாஸ் அட் த சேம் பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டேபிள், when the book was at the same place with respect to the table it was at rest. எது டேபிளை பொறுத்து அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட். when it was pushed from one place to the table to another place it was moving. டேபிளில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு புஷ் ஆர் புல் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் மூவிங். ஓகேவா? வாட் இஸ் ரெஸ்ட்டு? when the book was at the same place with respect to the table it was at rest. டேபிளை பொறுத்து அந்த புக்கு மூவ் ஆகாமல் இருந்தால் அது ரெஸ்ட்டு. when it was pushed from one place on the table to the another place, டேபிளில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அது எப்போது மூவ் ஆகுதோ it was moving. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, லிசன். ரஃப் நோட் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஒரு பென் வச்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி 1. இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் வீட்டிலலாம் கிணறு இருக்குண்டா, ஒரு 4 வீட்டுக்கு ஒரு கிணறுங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வில்லேஜ்லாம். இப்போலாம் கிணறே கிடையாது, ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ இப்போலாம் போர்வெல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து முன்னாடி கிணறு இருக்கும்போது இந்த பாப்பா வந்து அந்த வாளியை கிணத்துக்குள்ளார விடுது அப்படின்னா புஷ், தள்ளி விடுது. எதை? அதை. அப்போ இங்கே உள்ள மோஷன் என்னது? புஷ். சப்போஸ் இது வெளியில் பிடிச்சி இழுத்துச்சுன்னா புல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே. இவர் என்ன பண்ணுறாரு? தள்ளு வண்டி தானே, தள்ளு வண்டி, தள்ளு வந்தால் புஷ்ஷு. அப்போ இதை புஷ் பண்ணுறாரு, இவன் தள்ளிக்கிட்டு ஓடுறான் பாரு. ஸோ புஷ், இங்கே உள்ள மோஷன் வந்து புஷ். இவன் பிடிச்சி வெளியில் பின்னாடி இழுக்கிறான் பாரு. இந்த பேர் ஒரு ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு ஏரோ ஒன்று போட்டிருக்கான் பாரு அப்படி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்விங், இந்த பாப்பா ஆடுது இல்லை, அவன் அண்ணன் என்ன பண்ணுறான்? அதை புல் பிடிச்சி இழுக்கிறான். இது என்ன செய்யுது பாருங்கள், மாடு புல் இழுத்துக்கிட்டு போகுது. மாடு வண்டியை இழுக்கும், புல். ஓகேவா? இங்கே என்னது? புல். நம்ம உள்ளதான் இப்படி அழுத்துறோம்ல. அப்போது when the relative motion between the nail and the hammer the force is applied on the nail, this is known as the pull. ஓகேவா? can you identify whether it is push or pull that result in the motion in the following cases? push or pull கேட்குறாங்க. push, இது என்னது? push. இது என்னது? இதுவும் push. இது புல், இது புல், இது புல். ஓகேவா? அப்போ புஷ் ஆர் புல், டியூ டு த புஷ் ஆர் புல் தி ஆப்ஜெக்ட் வில் மூவ், தி ஆப்ஜெக்ட் வில் மூவ். அவ்வளோ.
ஒருவேளை நீ புஷ் புல் அப்படிங்கிற அந்த அப்ளை பண்ணலன்னா இது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், இதுவும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், இதுவும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஜ் ஒன்று வருதுடா. ஓகே, நல்லா கிளியராக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ வீடியோஸ். ஆக்சுவலி இந்த பேஜ் ரொம்ப நாட் கிளியரா, புக்கிலேயே கிளியராக இல்லை. ஓகேவா? when there is a change in the position of an object with respect to time, then it is called motion. தம்பி 2 மார்க்கு புக் பேக்கில் இருக்குது, 2 மார்க்கு. ஓகேவா? 2 மார்க். என்ன கொஷின்? வாட் இஸ் மோஷன்? இது கொஷின். ஆன்சர் சொல்லட்டுமா? when there is a change in the position of an object, ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷனை நீ எப்போ சேஞ்ச் பண்ணுறியோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டயத்தை பொறுத்து, தென் இட் இஸ் கால்டு மோஷன். அப்போ அது வந்து மோஷனில் இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷனரி, அது அப்படியே நகராமல் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அட் ரெஸ்ட்டு. ஓகேவா? இஃப் இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷனரி இட் இஸ் கால்டு ரெஸ்ட். வாட் இஸ் மோஷன், வாட் இஸ் ரெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இங்கே இருக்குது ஆன்சர். சரிங்களா? ஸோ இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டு, புக் பேக்கில் இருக்குது, ஆன்சர் பண்ணணும். ஓகே. மோகன் இன் மோஷன். ஓ, இங்கே மோகன் ஒருத்தர் இருக்கான், அவன் மூவிங்கில் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்சர்வ் தி ஃபாலோவிங் பிக்சர்ஸ் அண்ட் சே வெதர் மோகன் ஈஸ் இன் மோஷன் ஆர் அட் ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள், இதாண்டா 1 ஃபஸ்ட் டயக்ராம். அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ அட் த பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் டு மதுரை. யாராரு? அனிதாவும், இந்த கீழே நிற்கிறாங்க பாரு மரத்துக்கு கீழே, அனிதாவும் பாபுவும் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல தம்பி, அதில் ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. சரிங்களா? ஸ்டாண்டிங் அண்டர் ஏ, எந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லடா அவங்க? டு மதுரை, மதுரைக்கு போகிறதுக்கு, இது மதுரை மாட்டுத்தாவணி பஸ், மதுரைக்கு போகிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போமா? 2 ஆஃப் தியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரேகா அண்டு மோகன், ரேகாவும் மோகனும், கெட் இன்டு எ பஸ் டு கோ டு தஞ்சாவூர். அப்போ இது திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ரம்பி, நம்ம வச்சுக்கோமா? இந்த இருக்குது, இது வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு வந்து தஞ்சாவூருக்கு மூவ் ஆகுது, அதில் மோகனும் ரேகாவும் உட்காந்துருக்குறாங்க. சரிங்களா? திருச்சியில் என்ஐடியில் வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜில் ஐபிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இயர் கோர்ஸ். ஸோ டியூ டு த கொரோனா லீவ் விட்றாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க, எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகிறான். சரிங்களா? இதில் அனிதாவும் பாபுவும் மதுரைக்கு போகிறாங்க, ரேகாவும் மோகனும் தஞ்சாவூருக்கு வர்றாங்க. எங்கேருந்து? திருச்சியிலேருந்து. இப்போ அனிதா அண்ட் பாபுங்கிறது ட்ரீக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில், இவன் பஸ்ஸில் உட்காந்துருக்கான். சரியா? இப்போ பஸ் என்ன பண்ணுது? ஸ்டார்ட்ஸ், பஸ் மூவ் ஆகுது. ஓகே. இப்போது இது செகண்ட் பிக்சர் 2. என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஹே பாபு, would you say that மோகன் இஸ் இன் மோஷன்? யார் கேட்குறா இதை? நம்ம ரேகா மோகன் பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்களா, அனிதா வந்து பாபுக்கிட்ட கேட்குறா. அனிதா வந்து பாபுக்கிட்ட would you say மோகன் இஸ் இன் மோஷன், பஸ்ஸு போயிட்டுருக்குது, மோகன் மூவிங்கில் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறா. யார் கேட்குறது? அனிதா. அதுக்கு பாபு என்ன சொல்கிறான்? எஸ் அஃப்கோர்ஸ், ஆமாம், பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது, ஸோ மோகன் இஸ் இன்சைட் த பஸ்ஸு, ஸோ ஹி ஆல்சோ மூவிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறான். உடனே நம்ம அனிதா என்ன சொல்கிறா? ஹவு கேன் யூ சே தட்? எப்படிரா நீ சொல்கிற? ஐ கேன் சி ஹீ இஸ் ஜஸ்ட் சிட்டிங், நான் பார்க்குறேன் உட்காந்தே தானே இருக்கிறான், பஸ்ஸு தானே மூவ் ஆகுது, அப்போ எப்படி அவன் மூவிங்கில் இருக்கிறான்னு நீ சொல்கிற அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்ட உடனே பாபு யோசிக்கிறான். எஸ், இது தேர்டு பிக்சரு. எஸ், அவன் உட்காந்து தான் இருக்கிறான், பட் த பஸ் இஸ் மூவிங் இஸ் இன் இட், பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ அவனும் மோஷனில் தானே இருக்கிறான் அப்படின்றான் நம்ம மோகன். சரியா இல்லையா? என்னது? ஸோ வாட், பஸ்ஸு மூவ் ஆனால் என்ன? யார் சொல்கிறா? நம்ம அனிதா. பஸ்ஸு மூவ் ஆனால் என்ன, பட் இந்த மோகன் ரெஸ்ட்டை தானே இருக்கிறான் அப்படின்றான். அதுக்கு பாபு, யூ நெவர் பிலீவ் மீ, நீ எப்போதுமே என்னை நம்ப மாட்டேன், நான் என்ன சொன்னாலுமே உனக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்க் ரேகா, ரேகா எங்கே இருக்கிறா? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கா, மோகனுக்கும் 2 சீட்டு தள்ளி. சரியா? உடனே என்ன பண்ணுறா நம்ம அனிதா? ரேகாவுக்கு ஃபோனை போடுறா. ட்ரிங் ட்ரிங், ஃபோன் போகுது. யாருக்கு? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்க ரேகாவுக்கு. யார் கால் பண்ணுறா? அனிதா. கேட்குறா, ரேகா, டூ யூ திங்க்
மோகன் இஸ் மூவிங். பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்க ரேகா கிட்ட வெளியில் நிற்கிற அனிதா கேட்குறா, உள்ளார உள்ள மோகன் மூவிங்கில் இருக்கிறான் அப்படின்னு. உடனே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிற ரேகா என்ன சொல்கிறான்னு பாரு. நோ, மோகன் இஸ் நாட். அவன் மூவ் ஆகவே இல்லை, அங்கனே தான் உட்காந்துருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். ஒரே பிளேஸில் அப்படியே உட்காந்துருக்கான், குத்துக்கல்லாட்டம். அவன் நகரவே இல்லை அப்படின்றா யார்? ரேகா. இது 4th பிக்சர். இங்கே 5th பிக்சருக்கு வாங்க. அனிதா டெல்ஸ் டு திஸ் பாபு. உடனே என்ன சொல்கிறா? அனிதா வந்து பாபு கிட்ட சொல்கிறா, இல்லையா நான் ரேகாட்ட கேட்டேன், அவள் சும்மா தான் உட்காந்துருக்குறா அப்படின்னு. ஹீ ஸ்நாட்சஸ் த ஃபோன். அவன் ஃபோனை பிடுங்குறான். யார்? நம்ம பாபு. ஃப்ரம் ஹெர் அண்டு சேஸ் இரிட்டபிலிட்டி டு ரேகா. ரேகாட்ட ரேகா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்படிக்கிற மாதிரி கேட்குறான். கான் யூ சி தட் த பஸ் ஹேஸ் மூவ்டு அவே ஃப்ரம் த ட்ரீயை விட்டு பஸ்ஸு மூவ் ஆகி போயிடுச்சு. மோகன் இஸ் இன் த பஸ். மோகன் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறான். ஹென்ஸ் மோகன் இஸ் மூவிங் அலாங் வித் த பஸ். அவன் பஸ்ஸில் போய்கிட்டே தானே இருக்கிறான், அவன் மூவிங்கில் தானே இருக்கிறான் அப்படின்றான் நம்ம பாபு. இது 6th டயக்ராம்டா. உடனே பட் ஐ ஆம் ஆல்சோ இன் த பஸ். ரேகா சொல்கிறா, சார் நானும் பஸ்ஸில் தான் உட்காந்துருக்குறேன். டு மீ இட் டஸ் நாட் லுக் அஸ் இஃப் மோகன் இஸ் மூவிங். என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் மூவ் ஆகிற மாதிரி தெரியலையே, அவன் அப்படியே உட்காந்துருக்கிறான். நான் 2 சீட்டு தள்ளி இருக்கிறேன், அவன் 2 சீட்டு பின்னாடி இருக்கிறான். எங்கள் 2 பேருக்குள்ள கேப் அப்படியே தானே இருக்குது. அவன் பின்னாடியும் போகலை, அவன் முன்னாடியும் வரல, அங்கனே தான் உட்காந்துருக்கிறான். ஸோ ஹீ இஸ் அட் ரெஸ்ட்டு அப்படின்றா ரேகா. ஹீ இஸ் நாட் மூவிங் டுவோர்ட்ஸ் மீ ஆர் அவே ஃப்ரம் மீ. என்னை நோக்கி வரவும் இல்லை, என்னை விட்டு விலகி போகவும் இல்லை, அவன் அங்கனே தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்றான். ஹாய், ஐ ஆம் இன் மூவிங் ஆர் அட் ரெஸ்ட். இது மோகனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது மோகனுக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம ஒரே மூவிங்கில் இருக்கிறோமா ரெஸ்ட்டில் இருக்கிறோமான்னு எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு அப்படின்ட்டு அவனே கேட்குறான், நான் மூவிங்கில் இருக்கிறானா ரெஸ்ட்டில் இருக்கிறானா அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க, வெளியில் நிற்கக்கூடிய அந்த அனிதா பாபுவை பொறுத்த வரைக்கும் மோகன் இஸ் மூவிங். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரேகாவை பொறுத்த வரைக்கும் மோகன் அட்டு ரெஸ்ட்டு. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதா மூவிங்கில் இருக்குதா அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டு ஒன் அனதர். ஒன்றை பொறுத்து இன்னொன்று தான் சொல்ல முடியும். இப்போ இது ஒரு ட்ரெயின், இது ஒரு ட்ரெயின். 2 ட்ரெயினுமே சேம் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. சரிங்களா? நல்லா சேம் ஸ்பீடில் இப்படி போயிட்டே இருக்குது. நீ இந்த ட்ரெயின், இது கம்பன் எக்ஸ்பிரஸ் வச்சுக்கோமா. இந்த கம்பன் எக்ஸ்பிரஸில் நீ வந்து இந்த சைடு விண்டோஸ் சைடு உட்காந்துருக்குற. இது வந்து உழவன் எக்ஸ்பிரஸ், இந்த சைடில் உன்னுடைய ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான். இப்போ 2மே அந்த பேரலல் ட்ராக்கில் ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் முந்தி போகலை, இந்த ட்ரெயின் பின்னாடி போகலை, இதுவும் முன்னாடி போகலை, இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ நீ அவனை பாரு, அவனும் மூவ் ஆகாமல் அங்கனே தான் இருப்பான். இவன் ஒன்றைய பார்க்கட்டும், நீனும் மூவ் ஆகாமல் அங்கனே தான் இருப்ப. ஸோ ஒன்றைய பொறுத்த வரைக்கும் அவன் ரெஸ்ட்டு, அவனை பொறுத்த வரைக்கும் நீ ரெஸ்ட்டு. ஆனால் 2க்கு இடையில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, அந்த கம்பம் எல்லாம் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் மோஷனில் இருக்கிறீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டாக மூவிங்கா அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் அனதர் ஒன். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இங்கே மோகன் ரெஸ்ட்டில் இருக்கிறான். யாரை பொறுத்த வரைக்கும்? ரேகாவை பொறுத்த வரைக்கும். மோகன் மூவிங்கில் இருக்கிறான். யாரை பொறுத்த வரைக்கும்? வெளியில் நிற்கக்கூடிய அனிதா அண்டு பாபுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, டிஸ்கஸ் ஹூ இஸ் கரெக்ட். யார் சொல்கிறது சரி? இஸ் மோகன் இஸ் ரியலி மோஷன்? மோகன் வந்து உண்மையிலேயே மூவிங்கில் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போம். we can clearly say that both ரேகா அண்டு பாபு ஆர் கரெக்ட். பார்த்தீங்களா? ரேகா சொல்கிறதும் மோகன் ரெஸ்ட்டில் இருக்கிறான், பாபு சொல்கிறதும் மோகன் மூவிங்கில் இருக்கிறான், கரெக்டு தான். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பாபுவை பொறுத்த வரைக்கும் மோகன் எலாங் வித் த பஸ் இன் தி மோஷன். பஸ்ஸோடு சேர்ந்து மோகன் மூவ் ஆகிட்டு இருக்கிறான். பட் ரேகாவை பொறுத்த வரைக்கும் ஹூ இஸ் சிட்டிங் பிசைடு ஹிம், ஹீ இஸ் அட் ஒன் பிளேஸ். அவன் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கான். தேர் ஃபோர் ஸ்டேஷனரி. அவன் நிலையாக தான் இருக்கிறான், அவன் மூவ் ஆகலை. ஸோ அக்கார்டிங் டு பாபு மோகன் இஸ் மோஷன், மோகன் இஸ் அட் ரெஸ்ட் அக்கார்டிங் டு த ரேகா அப்சர்வேஷன். கேன் யூ திங்க் அட் அதர் எக்ஸாம்பிள்ஸ்? இந்த இப்போ நான் சொன்ன ட்ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரி, ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பாபுவை பொறுத்த வரைக்கும் அவன் மூவிங்கில் இருக்கிறான், ரேகாவை பொறுத்த வரைக்கும் அவன் ரெஸ்ட்டில் இருக்கிறான். அப்போ ரெஸ்ட்டாக மூவிங்காக அப்படிங்கிறது ஒன்றை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஆன்சர் பை அப்சர்விங் த சுச்சுவேஷன் இன் த பிக்சர். இந்த டயக்ராம் பாருங்களேன், இது அடுத்த எக்ஸாம்பிள்ரா. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவெண்ட் 1. The man in the boat is moving with respect to the bank of river. He is at rest with respect to the boat. போட்டில் அவன் ரெஸ்ட்டில் இருக்கிறான். ஆனால் போட்டு அந்த ரிவரில்
மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? எ மேன் இன் த போட் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் ரிவர். அந்த கரைங்க ஆத்தங்கரைலாம் அப்படி பின்னாடி போயிட்டுருக்கும். அந்த மரமெல்லாம் பின்னாடி போகும். இந்த மலையெல்லாம் பின்னாடி போகும். ஸோ த பேங்க் ஆஃப் ரிவரை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் மூவிங். ஆனால் போட்டை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அட் ரெஸ்ட். இப்போ ஈவெண்ட் 2 இந்த கேலை பாருங்கள். இந்த கேலு இந்த கீழே உள்ள பலகையில் அப்படியே தான் உட்காந்துருப்பா. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த பாப்பா முன்னாடி பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வருவா. அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு, இந்த சேரை பொறுத்த வரைக்கும் ஹீ சீஸ் அட் ரெஸ்ட்டு. இவனை பொறுத்த வரைக்கும் அது மூவிங். இங்கே வாங்களேன். இங்கே சைக்கிளுடைய சீட்டில் நம்ம ரேகா அப்படியே தான் உட்காந்துருக்குது. சரியா இல்லையா? ஆனால் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும், இந்த வீலை பொறுத்த வரைக்கும் சி மூவிங். ஆனால் அவன் அந்த சீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்குறா. ஓகேவா? அப்போ சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு, ரோடை பொறுத்த வரைக்கும் மூவிங். இந்த சிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு, இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் மூவிங். போட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு, இந்த கரையை பொறுத்த வரைக்கும் மூவிங். தட்ஸ் ஆல். ஒன்ஸ் அகைன். கேர்ள் ஆன் த ஸ்விங் ஈஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சீட். அந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் சி இஸ் அட் ரெஸ்ட். சி இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி கார்டன். கார்டனை பொறுத்த வரைக்கும் சி இஸ் மூவிங். ஓகே. ஈவெண்ட் 3 நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட்மதர் ஹவுஸ் பை பைசைக்கிள். பைசைக்கிளில் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறா. சிட்டிங் ஆன் த பைசைக்கிள் நிஷா இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரோடு. ரோடை பொறுத்த வரைக்கும் சி இஸ் மூவிங். சி இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். சைக்கிளை பொறுத்த வரைக்கும் சி இஸ் அட் ரெஸ்ட். ஓகேவா? டேக் ஏ கேஸ் ஆஃப் புக் ஆன் தி டேபிள் அட் த ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக்கு இருக்குது பாருங்கள், நீங்கள் எடுத்தால் தான் அது மூவ் ஆகும். இட் இஸ் ரியலி வித்தவுட் எனி மோஷன். அது எந்த மோஷன் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்குது. வி நோ தட் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஓகே. எர்த்துங்கிறது சும்மா இருக்கா, அதோடைய ஆக்சிஸை பிடிச்சிட்டு ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னாக்கா ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. வெஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட்டுங்கிற டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆரியப்பட்டா சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போது எர்த்து சுற்றுதுன்னா எர்த்து மேலே இருக்கிற அந்த டேபிளும் ரொட்டேட் ஆகும், டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த புக்கும் ரொட்டேட் ஆகும். அப்போ எல்லாமே மூவிங்கில் தான் இருக்குது. ஆனால் வி ஹாவ் சேம் மூவிங். ஸோ ஒருத்தர் நமக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியாமல் ரெஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? வி நோ தட் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், தேர்ஃபோர் த டேபிள் எலாங் வித் த புக் மஸ்ட் பி ரொட்டேட்டிங். பூமியோடு சேர்ந்து அதுவும் தான் சுற்றணும். இஸ் இட் நாட்? சரிதானே? வி ஆர் ஆல்சோ மூவிங் எலாங் வித் த எர்த். எர்த்தோடு சேர்த்து நாமளும் தான் சுற்றுறோம். தேர்ஃபோர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கிரவுண்ட் ஆன் விச் வி ஸ்டாண்ட் த புக் ஈஸ் அட் ரெஸ்ட். இந்த புக் அப்படிங்கிறது இதில் இருக்குதுப்பா, ரெஸ்ட்டில் இருக்குது. சிமிலர்லி ஒயில் ட்ராவலிங் இன் எ பஸ் வி ஃபீல் தட் போல்ஸ் அண்ட் ட்ரீஸ். அந்த மரக்கம்பங்களும் சரி இல்லை மரமும் சரி சீம்ஸ் டு பி மூவிங் பேக்வர்ட். நீ பஸ்ஸில் வேகமாக போகும் பொழுது உனக்கு பக்கத்தில் உள்ள பஸ்ஸு அந்த போஸ்ட் மரம் இதெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரியே இருக்கும். அண்டு திங்ஸ் இன்சைட் த பஸ் இஸ் ஸ்டேஷ்னரி. ஆனால் பஸ்ஸுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த சீட்டு, அந்த டிரைவர், கண்டக்டரில் அந்த பஸ்ஸில் உள்ள நம்ம திருவள்ளுவர் உள்ள திருக்குறளெல்லாம் மூவ் ஆகாமல் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா ட்ரீஸு, செடி, பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் மூவிங்கில் இருக்கிறோமா ரெஸ்ட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறது இன்னொன்று பொறுத்து தான் சொல்ல முடியும். வெளியில் நிற்கிறவனை பொறுத்த வரைக்கும் நம்ம மூவிங், உள்ளுக்குள்ளே உள்ள நம்ம எல்லாமே ரெஸ்ட்டு. சரிங்களா? ஆன் ஆப்ஜெக்ட் மே அப்பியர் டு பி ஸ்டேஷ்னரி ஃபார் ஒன் அப்சர்வர் அண்ட் அப்பியர் டு பி மூவிங் ஃபார் அனதர். ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது மூவிங்கில், இன்னொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரெஸ்ட்டில். அண்ட் ஆப்ஜெக்ட் ஈஸ் அட் ரெஸ்ட் இன் ரிலேஷன் ஆஃப் சர்டைன் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் மூவிங் இன் ரிலேஷன் டு அனதர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் இம்ப்ளைஸ் தட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ்ஸ். இவ்வளோ நேரம் படித்தோம்லப்பா, அதுக்கு இது ஒன்று தாண்டா ஆன்சர். ரெஸ்ட்டுங்கிறதும் மோஷனுங்கிறதும் ஆர் ரிலேட்டிவ், ஒன்றை ஒன்று சார்ந்தது. ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். இதில் எல்லாம் ஒன்றும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லைடா, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி 2, ஒரு அப்சர்வ் த மூன் ஆன் த விண்டி நைட்
வித் எ ஃபேர் பிட் ஆஃப் cloud கவர் இன் தி ஸ்கை. அதாவது மூன் நல்ல ஒரு 8:30 மணியை போல் நல்லா டின்னர் சாப்பிட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு வானத்தை பார்க்குற, சரிங்களா? அப்போ மேலே வந்து ஃபுல் மூன் இருக்குது, சரிங்களா? பௌர்ணமி ஃபுல் மூன் இருக்குது. கீழே வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு மூவ் ஆகுறது, க்ளவுடுக்குள்ளார மூன் மூவ் ஆகி வெளியில் வர்ற மாதிரியே இருக்கும். இப்போ மூன் மூவ் ஆகுதா, க்ளவுட்ஸ் மூவ் ஆகுதா? அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மூன் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஆனால் நம்மளுக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் ஸ்டேஷனரியாக இருக்கிற மாதிரியும், அது மேலே உள்ள மூன் வந்து மூவ் ஆகி வெளியில் வர்ற மாதிரியும் தெரியும். இதுவே ட்ரீக்கு கீழே உட்காந்துக்குங்களேன், மரம் இருக்குல்ல, மரத்துக்கு கீழே உட்காந்து மர கிளையில் வரக்கூடிய கேப் வழியாக நீங்கள் மூன் பார்த்தீங்கன்னா மரம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மரத்துக்கு இடையில அந்த மூன் மூவ் ஆகி மெதுவாக போயிட்டே இருக்கும். அப்போ மூன் மூவ் ஆகுறது அண்டர் த ட்ரீ, சரிங்களா? க்ளவுட்ஸ் மூவ் ஆகுறது மொட்டை மாடியில், சரியா? இது கரெக்ட். ஆனால் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் நீங்கள். அப்சர்வ் த மூன் ஆன் எ விண்டி நைட் வித் எ ஃபேர் பிட் ஆஃப் cloud கவர் இன் தி ஸ்கை. அஸ் த cloud passes in front of the moon யுவர் சம்டைம்ஸ் திங். அதாவது எது பாஸ் ஆகுது? க்ளவுடு பாஸ் ஆகி போயிட்டே இருக்குது. யூ சம்டைம்ஸ் திங், நீ எப்படி சம்டைம்ஸ் திங்க், இட் இஸ் த மூன் விச் இஸ் மூவிங் பிஹைண்ட் த cloud. மூன் மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? வாட் வுட் யூ திங்க் இஃப் யூ வேர் அப்சர்வ் த ட்ரீ அட் த சேம் டைம். இதுவே நீ ட்ரீக்கு பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மூன் மூவ் ஆகிற மாதிரி உனக்கு கிளியராக தெரியும். அதுதான் சரியானது, சரியா? டூ யூ நோ யார்? நம்ம ஆரியப்பட்டா, ரொம்ப பழைய ஆள்றா அவர், சரிங்களா? பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஆஸ்ட்ரானிஸ்ட்டு. நம்ம ஹையர் ஸ்டடி வரும்போது ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒன்று அதில் பார்க்கலாம். ஆரியபட்டா அண்ட் ஆன்சியன்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனாமர், பார்த்தீங்களா? ரொம்ப பழைய வானியலர். அஸ் தி பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர், ஆத்தங்கரையெல்லாம் அப்பியர் மூவ் பேக், பின்னாடி போகிற மாதிரியே இருக்குது. எப்போ? டு எ பர்சன் இன் தி போட் ஃப்ளோட்டிங் ஜென்ட்லி இன் எ ரிவர். ஒருத்தன் போட்டில், ரிவரில் போட் மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி போய்கிட்டே இருந்தான்னா அந்த ஆற்றோடைய கரையெல்லாம் பின்னோக்கி போகிற மாதிரியே இருக்கும். த நைட் ஸ்கை ஸ்டட்டட் வித் ஸ்டார் அப்பியர்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஈஸ்ட் டு த வெஸ்ட். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி எல்லா ஸ்டாருமே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் எர்த்து ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. எர்த்து எந்த டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுதுன்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். கீப் இன் ஒரு மைண்ட், எப்போதுமே இது உனக்கு தேவைப்படும். வெஸ்ட் டு ஈஸ்ட். எந்த டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆகுதுப்பா? வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ ஒன்லி த ஸ்டார் அப்பியர் டு மூவ் ஃப்ரம் த ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஓகே, குட். இப்போ அடுத்த ஹெட்டிங்ஸு. ஹவு திங்ஸ் மூவ். இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது இங்கே பாருங்கள். வென் வி கிக் எ பால் இட் மூவ்ஸ். எப்போ நீ ஒரு பாலை ஓங்கி ஒரு உதைக்கிறியோ அது மூவ் ஆகுது. வென் வி புஷ் த புக் ஆன் தி டேபிள் இட் மூவ்ஸ். டேபிள் மேலே உள்ள புக்கை இப்படி தள்ளி விட்டிங்களா அது மூவ் ஆகும். வென் த புல்லாக் புல்ஸ் த கார்ட் மூவ்ஸ். எப்போ மாடு வண்டியை பிடிச்சி இழுக்குதோ அப்போ அந்த வண்டி மூவ் ஆகும். மோஷன் அக்கர்ஸ் வென் an ஆப்ஜெக்ட் இஸ் புல்லுடு ஆர் புஷ்டு பை an ஏஜென்சி. ஏதாவது ஒன்று இழுக்கணும் அல்லது தள்ளணும், அப்போ தாண்டா மூவிங் இருக்கும். ஓகேவா? ஒய் டோன்ட் வி ட்ரை எனி இன்அனிமேட் ஏஜென்சி. இப்போ நாமளே மனுஷங்களாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேமேடா, இன்அனிமேட் ஏஜென்சி ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். பாருங்கள். இன் அவர் டெய்லி லைஃப் வி புல் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெல் யூஸிங் பக்கெட். பக்கெட்லேருந்து தண்ணியை வெளியில் இழுக்கிறோம், கிணத்துலேருந்து. கிணறுலாம் இப்போ இல்லை, பட் அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் புல் த புல்லா கார்ட். அனிமல் வந்து வண்டியை இழுக்குது. இன் எ பர்சன் ஆர் அனிமல். இன் எ பர்சன் ஆர் அனிமல் தட் இஸ் ஆன் அனிமேட் ஏஜென்சி. ஒரு மனுஷனோ அல்லது அனிமலோ அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் அனிமேட் ஏஜென்சி. தட் டஸ் தி புஷ்ஷிங் ஆர் புல்லிங். நாமளாக புஷ் பண்ணுறது, அது புல் பண்ணுறது. சம்டைம்ஸ் வி சி டால் கிராஸ் இன் தி மீடோ டான்சிங் இன் தி விண்ட் ஆர் எ பீஸ் ஆஃப் வுட் மூவிங் டவுன் இன் த ஸ்ட்ரீம். ஆறு இருக்குல்லடாம்பி, காட்டாத்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது பாரு, அதில் ஒரு மரத்தை வெட்டி போட்டிங்களா அப்படியே போகுது பார்த்தீங்களா? அப்போ அது மூவ் ஆகி போகுதே. மேனா அனிமலாக பிடிச்சி தள்ளி விடுறது, அதுவே போகுது. இன்அனிமேட் மூவிங். அதே மாதிரி
ஒரு புல்வெளி, நம்ம புல் தர இருக்குல்ல தம்பி, அந்த புல்ல உயரமான புல்லெல்லாம் காத்தடிக்கும்போது அப்படியே அலை அலையா போகும் தெரியுமா? டான்ஸ் ஆடுற மாதிரி. அதெல்லாம் நீ தள்ளுறதா? இல்ல டியூ டு ஏரா? டியூ டு ஏர். தட் இஸ் இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வி சீல் எ டால் கிராஸ். அப்படின்னா உயரமா வளர்ந்துக்கூடிய புல்லு. இந்த மீடோ டான்சிங் இன் தி விண்ட். டியூ டு த விண்டால காத்தால அது டான்ஸ் ஆடுற மாரியே இருக்கும். அல்லது பீஸ் ஆஃப் வுட் மூவிங் டவுன் இன் எ ஸ்ட்ரீம். அந்த ஆத்துல ஆறு மூலமா அந்த வுட்டு அப்படியே ஓடுது. வாட் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம்? நீ எப்படி தள்ளினியா? இல்ல அனிமலா? இல்ல. We know that blowing wind and flowing water in the case sometimes push or pull can be due to the inanimate agency. Inanimate agency-ஆவும் இது நடக்கலாம். உயிரற்ற பொருள்கள் மூலமாவும் இது நடக்கலாம். ஸோ ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகே, ஒரு லைனுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குடா உங்களுக்கு. ஸோ சயின்ஸை நீங்கள் நல்லா டெப்த்தாக படிக்கலாம். ஓகேவா? கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன ஆரம்பிக்கிறப்பவே சொன்னானே. இதை மூவ் பண்ணணுமா, அப்படி தொட்டு இப்படி தள்ளினா தான் மூவ் ஆகும். இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் இது ஒரு மேக்னெட்டு, இது வந்து ஒரு பின்னு. அப்படின்னா இந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு போகிறப்பவே தொடாமலே இதுவே ஒடியாந்து அப்படி ஒட்டிக்கிடும், அப்படி ஒட்டிக்கிடும். அப்போ இது ரெண்டு கேட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் கீழே அதுவாக வந்து விழுதுல நெத்தானதுக்கு அப்புறம் நீ பிடிச்சி இழுத்தியா, அதுவே வந்து கீழே விழுகும். சரிங்களா? எப்படி சார் அதுவே வருது? டியூ டு த கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, சம் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு, இது எல்லாமே இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. இட் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஃபோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு டூ மேஜர் டைப்ஸ். ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபோர்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டூ டைப்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபோர்ஸ் ஆர் டூ டைப்ஸ். தே ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸ், என்னது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? வாங்க இங்கே இந்த பாருங்க இருக்குது. வின் மேக்கிங் ஏ ஃப்ளாக் ஃப்ளட்டர். நம்ம கொடியை திரும்பல, இப்போ ஆகஸ்ட் 15th வருது. அதுக்குள்ளேயும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு வச்சிங்களா. ஸ்கூலில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம ஃப்ளாக் ஹைஸ்டிங் பண்ணோம்லப்பா. அதில் காற்றுல அந்த அந்த அப்படியே அந்த கொடி இப்படி ஆடும்பார், நம்ம தேசிய கொடி இப்படி ஆடும்பார். ஓகேவா இல்லையா? அது புல்லாக் புல்லிங் தி கார். நம்ம எருது, நம்ம மாடெல்லாம் எதை மாட்டு வண்டியை பிடிச்சி இழுக்குது பாரு, இது எல்லாமே கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த ஏர் வந்து அந்த கொடி மேலே விழுந்து அந்த கொடி என்ன செய்யுது? ஃப்ளிட்டர் ஆடுது. அந்த மாடு அந்த வண்டியோட சேர்த்து கட்டும்போது அது தொட்டுக்கிட்டே தான் போகும். மேக்னட்டிசம் அண்ட் கிராவிட்டி ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த புல்லாக்கு புல்லிங் தி கார்ட்டுங்கிறதும் விண்டு மேக்கிங் ஃப்ளாக் ஃப்ளட்டரிங் அப்படிங்கிறதும் என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களா? இன் ஆல் தி எபோவ் கேசஸ் தி ஃபோர்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் தி பாடி. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இதுக்கு இந்த இருக்குல்ல, இந்த மேக்கிங் ஃப்ளாக் ஃப்ளட்டர், இந்த புல்லாக்கு புல்லிங் தி கார்ட் எல்லாமே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். மிஸ்யூஸ்லி, அதாவது ரிப்பன்னா ரிப்பன் கோகனட் அப்படின்னாக்க நல்ல நெத்து, இந்த முத்தி போன சொல்லணும்ல, இந்த ரிப்பன் கோகனட் ஃபால்ஸ் டு தி கிரவுண்டு. கீழே வந்து விழுகுது இல்லை. வாட் புல்ஸ் இட் டு தி கிரவுண்ட்? யார் பிடிச்சி அதை இழுத்தா அதுவால் வந்து விழுகுது? வி வுட் ஹாவ் ஹார்ட் பீட். நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் பீட் இருக்குல்ல தம்பி. சரி, இல்லை, வி வுட் ஹாவ் ஹியர்ட் அபவுட் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இதுக்கு காரணம் என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த். ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எர்த். இந்த கிராவிட்டி புல்ஸ் தி ரிப்பன் கோகனட். அந்த நெத்தி போன முத்தை இந்த கிராவிட்டி தான் பிடிச்சி இழுக்குது ஃப்ரம் த ட்ரீ டு தி கிரவுண்ட். ஓகே, இந்த பாரு அந்த கேட்குது பாரு. ஹே, ஹூ இஸ் புல்லிங் மீ? யாரா என்னை பிடிச்சி இழுத்தது? ஒருவேளை டார்லிங்கில் உள்ள பேய் இது வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வென் வி பிரிங் ஏ மேக்னெட் நியர் ஏ ஸ்மால் அயன் நெயில். ஒரு இரும்பு ஆணிக்கு பக்கத்தில் நீ மேக்னெட்டை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், the nail jump into the air and stick with the magnet. அப்படியே ஏரில் ஜம்ப் பண்ணி ஓடி போய் என்ன பண்ணிக்கிடுது? மேக்னெட்டை பிடிச்சிக்கிடுது. அப்சர்வ் தட் தி மேக்னெட் அண்ட் தி நெயில் டிட் நாட் டச். மேக்னெட்டுன்னு அந்த ஆணியும் தொடரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டில் there was a pulling force that made a nail to jump towards the magnet.
These two example, the force is applied without touching the object. Such force is known as the non-contact force. ஓகே, இதை பாருங்க, ஃபோர்ஸில் டூ ஏஜென்சி இருக்குது. அனிமேட்டட் ஏஜென்சி, இன்அனிமேட் ஏஜென்சி. அதாவது மனிதன் விலங்குகளால் உருவாகிறது. இது வந்து அதாவது உயிரற்ற பொருள்களால் உருவாகிறது. ஃபோர்ஸு டூ டைப்ஸு, காண்டாக்ட் ஃபோர்ஸு, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. காண்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது கிக்கிங் த பால், ஓப்பனிங் த டோர். ஓகே, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் ஆன் எ ஆப்ஜெக்ட்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள் அப்படியே. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் எ ஆப்ஜெக்ட்? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண நடக்கும். சே யூ புஷ் எ புக் ஆன் தி டேபிள். ஒரு டேபிள் மேலே உள்ள புக்கை புஷ் பண்ணுங்க. த புக் இஸ் மூவ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இங்கே இருக்கு ஒரு பாயிண்ட். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், தி ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் மோஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ரெஸ்ட். ரெஸ்ட்டில் உள்ள ஒரு மெட்டீரியல் மோஷனில் இருக்குது டியூ டு த ஃபோர்ஸ். அவ்வளோ. இந்த பாரு ரெஸ்ட்டில் இருக்குதுல்ல, இந்த பாருங்க மூவிங்கில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்குதுல்ல, இந்த பாருங்க மூவிங்கில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறதும் மூவிங்கில் இருக்கிறதும் நான் புஷ் பண்ணுறதுனாலையும் புல் பண்ணுறதுனாலையும் தான். ஓகேங்களா? அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸுடைய யூஸ் என்னென்னா, ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் மோஷன் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, இப்போ அடுத்தது, வாட் ஹேப்பன்ஸ் வென் எ பேட்ஸ்மேன் ஹிட் எ பால்? ஒரு பேட்ஸ்மேன் பாலை ஓங்கி அடிக்கிறப்ப என்ன நடக்கும்? த பால் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன். அவன் பவுலர் வீசினாலும் அது மோஷனில் தான் இருக்குது. பட்டு வித் த ஸ்ட்ரைக், எப்போ அது மேலே அடிக்கிறானோ, ஸ்பீட் ஆஃப் த பால் இஸ் இன்க்ரீஸ். மோரோவர் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் பால் ஆல்சோ சேஞ்சஸ். அப்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், டைரக்ஷனை என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஃபோர்ஸுடைய யூசஸ், ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மோஷன் ஃப்ரம் த ரெஸ்ட்டு. ஒரு ஆப்ஜெக்ட்டு மோஷனில் இருக்கும் ஃப்ரம் த ரெஸ்ட்டில் இருந்து. செகண்ட் ஒன், we change the speed of the object and also direction. Okay, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. when we crush a balloon, ஒரு பலூன் இருக்குல்ல, காற்றை ஃபில் பண்ணி பிடிச்சி அப்படி பிதுக்கிட முடியாத, or press, rotate off and pull the rubber band, the shape of the object changes on application of force. டியூ டு த ஃபோர்ஸால் ரொட்டி மாவு இருக்குது பாரு, அந்த மாவெல்லாம் இப்படி ஓங்கி அடித்தா போதும், ஒரு மாதிரி சப்பையாக அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் என்னவாகிடுது, சேஞ்ச் ஆகிடுது. ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்தியன்னா அப்படியே வரும். அப்போ அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ டியூ டு த ஃபோர்ஸு பாயிண்ட் நம்பர் த்ரீ, ஃபோர்ஸ் இஸ் an ஆப்ஜெக்ட் ரிசல்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். விரியும் அல்லது சுருங்கும். டியூ டு த ஃபோர்ஸ். ஒரு ரப்பர் பேண்ட் அதுவாக விரிஞ்சு அதுவாக சுருங்காது. நீ பிடிச்சி இழுத்தா விரியும், நீ விட்டீங்கன்னா அது சுருங்கிடும். சரிங்களா? ஸோ கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஸுங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸு. ஸ்பீடு, டைரக்ஷன் சேஞ்சுங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸு. ரெஸ்ட்டில் உள்ள ஒரு மெட்டீரியல் மோஷனுக்கு மாறுறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இங்கே ஒரு 3 டைப் இருக்குதுங்களா. அடுத்து ஃபோர்த்துக்கு இந்த பக்கம் போவோம். இங்கே லுக் அட் திஸ் பிக்சர். எ பர்சன் இஸ் அப்ளையிங் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் தி கார்ட் ஃப்ரம் த மூவிங். இப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னா அவர் என்ன செய்வார்? இங்கே பாருங்கள், இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அவர் அந்த மாடு மேலே இருக்கக்கூடிய அந்த கயர் இருக்குல்லப்பா, அதை அதுக்கு ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுப்பார். சரிங்களா? அப்போது மூவிங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இட் வில் கம் டு ஸ்டாப், நின்றும். இப்போ பாருங்கள், லுக் அட் திஸ் பிக்சர். த பர்சன் என்ன பண்ணுறாரு, நம்ம விவசாயி, இஸ் அப்ளையிங் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் த கார்ட் ஃப்ரம் த மூவிங்லேருந்து அதை ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா வீடு வந்துருச்சு. when the force is applied against the direction of motion, the speed can be reduced. ஸ்பீடு குறையுது. or even the motion is stopped completely, அல்லது நின்னே போயிடுது. discuss what happens when you apply brake, the speeding சைக்கிள். நீ ஸ்பீடாக போயிட்டு இருக்க சைக்கிளில் பிரேக் அப்ளை பண்ணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுமா? அப்படியே நின்றுடும். ஓகேவா தம்பி? அவ்வளோதான்டா. ஸோ இப்போ அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வாங்க, in a nutshell, we can say that the applied force is an interaction of one object
அண்ட் அனதர் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொன்னோட இன்டராக்ஷனில் இருக்குது பாருங்க, மாடு வண்டி. காசஸ் தி செகண்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ் ஃப்ரம் த ரெஸ்ட். செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது? மூவ் ஃப்ரம் த ரெஸ்ட். ஸ்பீட் அப் ரெஸ்ட்டில் இருக்குது, அல்லது ஸ்பீடப்பாக இருக்குது, அல்லது ஸ்லோ டவுன் ஆகுது, அல்லது ஸ்டாப் த மோஷன், அல்லது சேஞ்ச் த டைரக்ஷன், அல்லது கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்டு. தீஸ் ஆர் டியூ டு த ஃபோர்ஸ். இதெல்லாம் மூவ் ஃப்ரம் த ரெஸ்ட், ஸ்பீட் அப், ஸ்லோ டவுன், ஸ்டாப் தி மோஷன், சேஞ்ச் த டைரக்ஷன், கம்ப்ரஸ் ஆர் த எக்ஸ்பேண்ட். இது எல்லாமே டியூ டு த மோஷன், டியூ டு த ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸஸ் கேன், ஃபோர்ஸால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் த ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். ரெஸ்ட்டில் உள்ளதை மோஷனுக்கு மாற்ற முடியும், மூவிங்கில் உள்ளதை ரெஸ்ட்டு கொண்டு வர முடியும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன், டைரக்ஷனையும் ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ண முடியும், அல்லது ரெண்டையுமே. சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, ஷேப் ஆஃப் த பாடியை சேஞ்ச் பண்ண முடியும். யாரால் அதெல்லாம் முடியும்? டியூ டு த ஃபோர்ஸ். தீஸ் ஆர் 2 மார்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் திஸ் அண்ட் கீப் இன் யுவர் மைண்ட். ரைட் பண்ணி பாருங்கள். அதை 2 தடவை படித்து ரஃப் நோட்டில் எழுதி பார்க்கணும், அப்போ தான் மைண்டில் ஏறும். ஃபோர்ஸஸ் கேன், ஃபோர்ஸால் என்னவெல்லாம் முடியும் அப்படின்னா, சேஞ்ச் தி ஸ்டேட் ஆஃப் எ பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். மூவிங்கில் உள்ளதை ரெஸ்ட்டு கொண்டு வர முடியும், ரெஸ்ட்டில் உள்ளதை மூவிங்க்கு மாற்ற முடியும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன், ஒன்று ஸ்பீடை மாற்றலாம், அல்லது டைரக்ஷனை மாற்றலாம், அல்லது போத் ஆஃப் த பாடி, ரெண்டையுமே மாற்ற முடியும். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, ஒரு பாடியோடைய ஷேப் இருக்குது பாருங்கள், அதையும் மாற்ற முடியும். யாரால்? ஃபோர்ஸால். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்ஸ் கேன் மூவ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் உள்ளதை என்ன செய்ய முடியும்? மோஷனுக்கு மாற்ற முடியும். ஓகே, இது என்னது? சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட், மூவிங் டு ரெஸ்ட், அல்லது ரெஸ்ட் டு மோஷன். ரெஸ்ட் டு மோஷன், மூவிங். அப்போ ஃபோர்ஸ் கேன் மூவ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், ரெஸ்ட் டு மோஷன், சேஞ்ச் த ஸ்பீட். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட். யாரால்? ஃபோர்ஸ் கேன் கம்ப்ரஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட், சேஞ்ச் த ஷேப், change the shape of the body and change the speed. ஓ, அது இங்கே இருக்குதா? and direction, change the direction, change the direction. அப்போ force can change the direction, force can change the shape, force can compress or expand, force can move object at rest, force can rest to motion, force can change the speed. Okay, then force classified in 2 types: contact force, non-contact force. Contact force க்கு example, kick a ball and opening the door. Opening the door. இங்கே எக்ஸாம்பிள், மேக்னெட்டிக் அட்ராக்ட்ஸ் நெயில். மேக்னெட் வந்து அட்ராக்ட் நெயில்ஸ். அனதர் ஒன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் டியூ டு எர்த்து கிராவிட்டி. ஓகேப்பா. இப்போ இங்கே வாங்க அடுத்த பேஜுக்கு. இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷன். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே 5 மார்க்கில் வரும்பா. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு, கான்டாக்ட் ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் ஸ்கேன் இருக்குல்ல. இப்போ டோட்டலாகவே இந்த ஃப்ளோ சார்ட்டு எல்லாம் வரலாம் 5 மார்க்கில். இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க், அடுத்த 2 மார்க், 2 மார்க். இம்பார்ட்டன்ட் ஏரியா, கீப் இன் யுவர் மைண்ட். இப்போ ஆக்டிவிட்டி 4, டூ வாட் சாந்தி டிட். நம்ம சாந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். சாந்தி டுக் எ பென்சில். எதை எடுத்துக்கிறாங்கப்பா? பென்சில் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த பேஜோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா, இன்னும் ரொம்ப நேரமாக ஓடுது. இதோடு நிறுத்திக்கலாம். ஓகே. சாந்தி டுக் எ பென்சில், ஒரு பென்சிலை எடுத்துக்கிட்டாங்க. அண்டு ஷார்பன் இட் வித் ஏ ஷார்ப்னர். அப்போது ஒரு பென்சில் எடுத்தாச்சு. எங்கே இருக்குது? சும்மா ஒரு பென்சில் மாதிரி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கங்க. பாரு, பென்சிலை எடுத்து ஷார்ப்னரில் இன்சர்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னவாகுது? ரொட்டேட் ஆகுது. அடுத்து என்னென்னு பாருங்கள், செகண்ட் ஒன்று. தென் சி ட்ரா எ சர்க்கிள் யூஸிங் ஏ பென்சில் அண்ட் ஏ கேம்பஸ். கேம்பஸையும் பென்சிலையும் யூஸ் பண்ணி ஒரு அப்போ பென்சில் இந்த பாருங்கள்,
பென்சில் இப்படி சுற்றுது. முதல்ல பென்சில் இப்படி சுற்றுனுச்சு. இப்போ பென்சில் வந்து ரொட்டேஷனல் மோஷன். சரிங்களா? லேட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷி டுக் ஹேர் ரூலர் ஸ்கேல் அண்ட் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன். இதை வச்சு என்ன செய்கிறாங்க? அப்படியே ஒரு நோட் எடுத்துக்குவோமா? பாருங்கள். ரெண்டாவது என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி இப்படி சுற்றி வந்துச்சு. சரிங்களா? ஸோ சர்க்குலர். தேர்டு ஒன் ஒரு ரூலர் எடுத்து இப்படி லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி போடுறாங்க. யார்? நம்ம சாந்தி அக்கா. சரியா? ஃபோர்த் என்னவா? தென் ஷி கெப்ட் த பென்சில் பிட்வீன் ஹர் ஃபிங்கர்ஸ். அந்த பென்சிலை ஃபிங்கர்ஸ்க்கு இடையில வச்சு மூவ் பேக் அண்ட் ஃபோர்த். முன்னாடி இந்த பாருங்க, அப்படி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறாங்க பாருங்க. அப்போது இந்த பென்சில் இந்த பாருங்கள், பென்சில் வந்து சர்க்குலர் மோஷன்லையும் வருது, ஸ்ட்ரைட் லைன்லையும் வருது, முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, ஆசிலேஷனும் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு? ரொட்டேஷனல் மோஷனும் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பென்சில் ரொட்டேட்டட், அப்போ ரொட்டேஷனல் மோஷன். இந்த செகண்ட் கேஸ், இது ஃபஸ்ட்டு கேஸ், இது செகண்ட் கேஸில் வென் இட் இஸ் சர்க்கிள், சுற்றி வருது சர்க்கிள். இந்த தேர்டு கேஸ் இட் இஸ் த ஸ்ட்ரைட் லைன், நேராக கோடு போட்டிருக்குது. இந்த ஃபோர்த்து கேஸில் பேக் அண்ட் ஃபோர்த், முன்னை பின்னையும் போயிட்டு வருது. ஸோ இட் இஸ் ஆசிலேட்டட். முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துச்சுன்னா ஆசிலேட்டடு. ஊஞ்சல் ஆடுற பாருங்க, இந்த பழைய வால் கிளாகில் ஒரு பெண்டில் ஒன்று டாயிங் டாயிங், அந்த அதான் அதுக்கெல்லாம் பேர் ஆசிலேஷன். ஹார்ட் பீட் இருக்குல்லப்பா, அது ஆசிலேஷன். இஸ் ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்த நிறைய மெனி டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது தம்பி. அதில் நமக்கு ரொட்டேட்டட் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அண்ட் ஆசிலேட்டட் மோஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வித் ஏ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்டா, அருமையாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு சாந்தி. We can say that the motion of a pencil was rotational, circular, straight line and linear. Straight line are the linear and later oscillatory. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன், சர்க்குலரு, ரொட்டேஷனல், இது எல்லாமே இந்த பென்சில். த்ரோ ஏ பேப்பர், ஏரோப்ளேன், நம்மளாம் இப்படி ஏரோ விடுவோம், உனக்கு ஏரோ அப்படியே ஒரு மாதிரி பென்சில் ஏரோப்ளேன் மாதிரி பண்ணி இப்படி விடுவோமே, அது நேராக பக்கத்து வீடு வரைக்கும் போகாமல் போயிட்டு இப்படி கீழே விழுவுமாடா, அப்படியே போய் பெண்டாவது பாரு, இப்படியே போயிட்டு பெண்டாவது தம்பி. அதுக்கு பேர் கர்வி லீனியர். லீனியரில் கர்வி லீனியர். ஓகே. பேப்பர் டாட், வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ அட் இட் அன் ஆங்கிள். இப்போ நீங்கள் அதை வீசினதுக்கு அப்புறம் அதோடைய பாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, த பாத்து கர்வ்ஸ் ஒரு மாதிரி வளைஞ்சாப்பில் இருக்கும். த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் எஹெட். அந்த பேப்பரை விட்டு போயிட்டே தான் இருக்கும், ஆனால் வந்து டைரக்ஷன் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் வைல் மூவிங். சச் பாத் இஸ் கால்டு கர்வி லீனியர். ஒரு அல்லது ஃபுட்பால் இந்த பிளே கிரவுண்ட் அல்லது பறக்க விடுற பட்டம், இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இப்படி போயிட்டு வராது, அப்படி போயிட்டு வராது, எல்லா பக்கமும் சுற்றும். தட் இஸ் this type of motion is known as the zigzag. A fly passing around the room is combination of all this motion as known as the zigzag. நம்ம இருக்குல்ல ஃப்ளை, அது பறக்குது இல்லை, அது வந்து ஜிக்ஸாக், அங்கிட்டு போயிட்டு வரும். யூ கேன் ஈஸிலி தியர் மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் தி ஆப்ஜெக்ட். ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன் தம்பி ஒரு 5 மார்க் கொஸ்டின். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வித் எக்ஸாம்பிள். ஓகே. லீனியர் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். எக்ஸாம்பிள், எ பர்சன் வாக்கிங் இன் தி ஸ்ட்ரைட் பாத். ஒரு நேரான ஒரு பாத்து வழியாக நீ வாக்கிங் போகிறன்னா இதுக்கு பேர் தான் லீனியர் பாத். நேராக போகிறது, நேர்கோட்டு இயக்கம்னு சொல்கிற லீனியர் பாத். ஓகே. செகண்ட், கர்விலீனியர் மோஷன். அதான் திரும்பி நமக்கு ஏரோ விடுறோம்ல, அதான் கர்விலீனியர் மோஷன் ஆஃப் எ பாடி மூவிங் எஹெட். அது போயிட்டே தான் இருக்கும், பட் சேஞ்சிங் டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆகி கீழே வந்து விழுவும். ஓகேங்களா? மோஷன் ஆஃப் எ பால் த்ரோன். ஒரு பாலை வீசினா போய்கிட்டே இருக்காது, அப்படி போயிட்டு கீழே விழுந்துடும். த பாத் ஆஃப் த பால் மூவிங் பால் இஸ் நோன் அஸ் த கர்விலீனியர். தேர்டு ஒன் சர்க்குலர் மோஷன், சுற்றி வர்றது. மோஷன் இன் எ சர்க்கிள். எதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஸ்வைர்லிங் ஸ்டோன் டைடு டு தி ரோப். இந்த பாருங்க, ஒரு ரோப் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ரோப்பில் வந்து ஒரு கல்லை கட்டி இப்படி சுற்றுங்க, இப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேர்? சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா? ஒரு வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது பாருங்கள், ஸோ சர்க்குலர் மோஷன். ரொட்டேட்டரி மோஷன், இந்த பம்பரம், அந்த பம்பரம் சுற்றுது இல்லை, அதான் ரொட்டேட்டரி. அப்படியே ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? மோஷன் இன் எ பாடி அபவுட் இட் ஆக்சிஸ். அதோடைய ஆக்சிஸை பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்கும்,
அது ரொட்டேட்டிங் டாப். பம்பரம் சுற்றுறது ரொட்டேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனாக போயிட்டு வருது. எ பாடி கம்மிங் பேக் டு தி சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸடு டைம் இன்டர்வல். ஒரு இடத்த ஃபிக்ஸட் வச்சுக்கிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடாது. அதுக்கு பேர் என்னது? ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் பெண்டுலம். இந்த வால் கிளாக்கில் இருக்கும்ல, பழைய வீட்டில் உள்ள கடிகாரத்தில் இப்படி போயிட்டு வரும்ல, ஒரு கரண்டி மாதிரி ஒன்று, அதான் இந்த பெண்டுலம். இது ரொட்டேட்டரி மோஷன். ஜிக்ஸாக் மோஷனாக இந்த ஃப்ளை இது போகுதுல, இந்த இர்ரெகுலர் மோஷன். த மோஷன் ஆஃப் எ பாடி இன் டிஃபரண்ட் டைரக்ஷன், எல்லா பக்கமும் போகிறது தாம்பி. எக்ஸாம்பிள் பீப்புள் வாக்கிங் இன் எ க்ரௌடட் ஸ்ட்ரீட். நல்ல க்ரௌடு. தீபாவளிக்கு முதல் நாள் வந்து நம்ம சவுத் ஸ்ட்ரீட் இருக்கு பாரு தஞ்சாவூரில், அதுக்குள்ள போனீங்கன்னா நேர் பாத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அங்கங்கே ஆளுகளை பொறுத்து இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். தட் இஸ் த பாத் இஸ் ஜிக்ஸாக். ஓகே. இப்போ ஆசிலேஷன் அட் கிரேட்டர் ஸ்பீட், இப்படி மெதுவாக போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஆசிலேஷன். அதுவே வேகமாக போயிட்டு வந்து அதுக்கு பேர் வைப்ரேஷன். இந்த பாருங்க, ஃபாஸ்ட் ஆசிலேஷன் ஆர் ரெஃபர்ட் அஸ் ஏ வைப்ரேஷன். வாட் இஸ் வைப்ரேஷன்? ஃபாஸ்டஸ்ட் ஆசிலேஷன் இஸ் நோன் அஸ் த வைப்ரேஷன். அப்போ வைப்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஆசிலேஷன். ஓகே. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்டு த டூ எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட். ஒரு ரப்பர் பேண்ட் இல்லடாம்பி, அதை இழுத்து பிடிச்சிக்க சொல்லு. நீ நடுவில் என்ன செய்ய, ஒரு குச்சியை வச்சு இப்படி மெது வந்து அப்படி பண்ணு. அது ட்ருன்னு இப்படி ஆடும் பாரு. அப்போ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆசிலேட் ஆகுது இல்லை. திஸ் இஸ் நோன் அஸ் த வைப்ரேஷன். டு யூ சி தி ஆசிலேஷன் வெரி ஃபாஸ்ட்? எஸ். When the oscillation is very swift, very fast, it is called vibration. Okay, one mark. What are the different type of motion? Zigzag motion, oscillatory motion, rotatory motion, circular motion, curvilinear motion. அங்கே என்ன பார்த்தோம்? Linear motion. ஓகே. லீனியர் மோஷனுங்கிறது வாக்கிங் இன் த ஸ்ட்ரைட் பாத். கர்விலீனியர் மோஷன் அப்படிங்கிறது மோஷன் இன் எ பால் த்ரோன். சர்க்குலர் மோஷனுங்கிறது அந்த ஸ்வர்லிங் ஸ்டோன் டைட் இன் எ ரோப், கயத்தில் கட்டி நம்ம கல்லை சுற்றுறது. ரொட்டேட்டரி மோஷனுங்கிறது ரொட்டேட்டிங் டாப்பு. ஆசிலேட்டரி மோஷனுங்கிறது பெண்டுலம். ஜிக்ஸாக் மோஷனுங்கிறது பீப்புள் வாக்கிங் இன் எ க்ரௌடட் ஸ்ட்ரீட். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன் ஐ ஆம். இந்த வர்ற கொசல்லாம் நம்மளை கேள்வி கேட்குது தம்பி. நான் எந்த மாதிரியான மோஷனில் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்குது, சொல்லுங்கள் அப்படிங்குது. ஃபஸ்ட்டு ஒன் லீனியர் மோஷன், ஸ்ட்ரைட்டாக போகிறாப்புல இல்லை. செகண்ட் ஒன் கர்விலீனியர் மோஷன், இப்படி வளைஞ்சு போகுது பாருங்க. கர்விலீனியர் மோஷன், கர்விலீனியர் மோஷன். இது என்னவா இருக்கும்? சர்க்குலர் மோஷன். இது என்னவா இருக்கும்? ஜிக்ஸாக் மோஷன். ஓகே தானே தம்பி? ஜிக்ஸாக் மோஷன். இது போயிட்டு வருது. ஸோ என்னவா இருக்கும்? ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன். ஓகே. இங்கே வாங்க, இதோட நம்ம முடிச்சிடலாம்ப்பா. லாஸ்ட் ஒன். ஓகே. இட்ஸ் எ லாங் வீடியோ. ஓகேவா? கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது. நல்லா பொறுமையாக உட்காந்து பார்த்து, இன்றைக்கி மண்டே, இன்றைக்கே இந்த ஏரியா ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். சரிங்களா? நாளைக்கு டியூஸ்டே நம்ம செகண்ட் பார்ட்டு பார்க்குறோம். வெட்னஸ்டே வந்து நாளை மறுநாள் வெட்னஸ்டே என்ன செய்கிறோம்? கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே யூ ஹேவ் டெஸ்ட்டு. ஓகேவா? நல்ல மார்க் வாங்கணும். கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் எழுதணும். ஓகே. பாருங்கள், இப்போ இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குடா. அதில் லீனியர், கர்விலீனியர், சர்க்குலர், ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி, ஜிக்ஸாக், இதில் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண சொல்கிறாங்க, இங்கே எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க. நான் ரேண்டமாக 1 by 1 பார்க்குறேன். ஏ ஸ்ப்ரிண்டர் ரன்னிங் இன் 100 மீட்டர், 100 மீட்டர் ரேஸில் போகும்பொழுது ஜெட்டு மாதிரி போவாங்கடா. ஸோ இது என்னவா இருக்கும்? லீனியர் மோஷன். எல்லை மட்டும் போடுறேன். லீனியர் நீங்கள் ஃபுல்லாக எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா? லீனியர் மோஷன். அடுத்து இந்த கோகனட் விட்டுட்டேன். செகண்டுக்கு வர்றேன். ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் த கேரம் போர்டு. கேரம் போர்டு அடிக்கிறடாம்பி, ஸ்ட்ரைட்டாக போகுமா, விலகி போகுமா, எல்லா பக்கமும் போகும். ஸோ என்னது சொல்லலாம்? அதை ஜிக்ஸாக். இந்த இருக்குது, ஜிக் மட்டும் போட்டிருக்கேன், ஜிக்ஸாக். ஸோ இப்போ ரேண்டமாக இந்த இது பார்ப்போமா? டிப் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆன் எ கிளாக். இந்த கிளாக்கில் இப்படி ஒரு கரண்டி ஒன்று போயிட்டு சொன்னோம்ல, அது என்னவா இருக்கும்? ஆசிலேட்டரி மோஷன். ஓகேவா? அடுத்து இங்கே ஒன்று பார்ப்போமா? இது என்ன பார்ப்போமா? அத்லட் ரன்னிங் அரவுண்ட் த ட்ராக். ஒரு ட்ராக்கில் அத்லட்டு, ஓட்டப்பந்தய வீரர் சுற்றி தானே வருவார் இப்படி. ஸோ என்ன பேர் இதுக்கு? சர்க்குலர் மோஷன். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளாப்பிங் எ ஃப்ளாக் இன் த விண்ட்.
என்ன சொல்கிறது, கொடியெல்லாம் அப்படி ஆடுதுல தம்பி, அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் யாரும் நோனோ ஜிக்ஸாக். ஓகேவா? ஜிக்ஸாக். எல்லாருமே இதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பணுப்பா. நான் ஏன்னா கொஞ்சம் கேப் விட்றேன், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ண அப்படிங்கிறதுக்காக. பவுன்சிங் எ பால், பால் மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரே இடத்துல பால் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா தட் இஸ் ஆசிலேட்டரி. ஓகே. ஆட் 5 motions you observe in this list. ஆட் 5 motions you observe. இப்போ நீ பார்த்தியல்ல, இந்த பக்கமெல்லாம் நான் பார்த்தோம்ல, அதில் இன்னும் ஒரு 5 நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கான ஹோம் ஒர்க்கு. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கே ஒர்க்கை நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னவெல்லாம் பார்த்துருக்குறோம்? லிசன் மோஷன் பார்த்துருக்குறோம். ஜிக்ஸாக் மோஷன், ஆசிலேட்டரி மோஷனு, ரொட்டேட்டரி மோஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சாந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், மோஷன், ஸ்பீடு. ஃபோர்ஸ் 2 டைப்ஸ், காண்டாக்ட், நான் காண்டாக்ட் வித் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபோர்ஸ் கேன் பார்த்தோம்மா. வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட்டு, ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஒன்று பார்த்து வச்சிங்க. ஃபோர்ஸில் 2 டைப் ஆஃப் ஏஜென்சி, அனிமேட்டட் ஃபோர்ஸு அண்ட் என்னது இன்அனிமேட்டட் ஃபேக்டர்ஸ், காண்டாக்ட், நான் காண்டாக்டு. ஸோ இதெல்லாம் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் வருது. இது காண்டாக்ட் ஃபோர்ஸு, த மூவிங் மூன் அண்ட் த ஆரியபட்டா. ஓகே, சம் எக்ஸாம்பிள் ஃபார் த மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு. இதுவே எக்ஸாம்பிள் ஃபார் த மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு. ஓகே, what is the chapter? Force and motion. So all the examples and question answers are discussed. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது பார்ட் 2 செஷன் 2 அப்படிங்கிறது டுமாரோ டியூஸ்டே மார்னிங் அரவுண்ட் 9 to 10 o'clock. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய வாட்டர் குடிக்கணும். ஃபோனை ரொம்ப உத்து பார்க்கக்கூடாது, கேஷுவலாக பார்க்கணும். பேரண்ட் இல்லாமல் தனியாக ஃபோன் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, கொஞ்சம் கார்டனில் வாக் பண்ணுறது, அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, அம்மாவுக்கு எதுனா ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே நேரில் மீட் பண்ணுவோம். ஐ திங்க் வெரி சூன் தமிழ்நாடு ஸ்கூல் வில் ஓப்பன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.